மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24, 26 2 வசனத்தையும் வாட்சி நம்ம தியானிப்போம். ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 7. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கிரேட் வாஸ் இட்ஸ் ஃபால் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் ஒரு சாரார், தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க ஆனால் செய்யாமல் போகிறவங்க இன்னொரு சாரார். ரெண்டு பேருமே தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்ன அநேக வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை ரெண்டு பேருமே கேட்குறாங்க. ஒரு சாரார் கேட்டு அதன்படி செய்கிறாங்க, இன்னொரு சாரார் கேட்குறாங்க அதன்படி செய்கிறது இல்லை. இப்போ இந்த வார்த்தை எப்போ சொல்கிறாரு அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5 5, 6, 7 வரைக்கும் நிறைய காரியங்களை அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசிட்டு அதன் பின்பு தான் கடைசியாக சொல்கிறாரு இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு எழுதுகிறார் பாருங்கள். எவ்ரிஒன் ஹூ ஹியர்ஸ் தீஸ் வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னா மத்தேயு 5 இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வரைக்கும் கேட்டுட்டு அதன்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்களுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நிற்கும், மற்றதெல்லாம் இடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வார்த்தையை கேட்குறவங்க எல்லாருமே நாம் ஒரு திருப்தி அடைந்திருக்கிறோம். எதில் இடறுகிறோம்னே தெரியல, எதை கை கொண்டு நடக்கிறோம் ஏதுல கை கொண்டு நடக்கலைன்னு தெரியல. யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம் 1வது அதிகாரத்தில் அவர் இதே மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க 1வது அதிகாரம் 22வது வசனம் 22, 23, 24 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பாருங்கள், இப்போ கேட்டு ரெண்டு பேருமே கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்டுட்டு அங்கிட்டு போனோன்னு மறந்துடுறாரு, இன்னொருத்தர் கேட்டுட்டு அதன்படி செய்கிறார். அப்போ ப்ரூவ் யுவர் செல்ஸ் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்ட் நாட் மியர்லி ஹியரர்ஸ் ஹூ டெலூட் தம் செல்ஸ். அவர்களை வஞ்சிக்கிறார். அவர் கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் போகிறவங்க தங்களையே வஞ்சித்து கொள்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றி கொள்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தங்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீதிமொழிகளில் இது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு 4வது அதிகாரம் 18, 19 வாசிங்க. 2 வழிகளை குறித்து எழுதியிருக்கு. ஒன்று நீதிமான்களுடைய வழி, இன்னொன்று துன்மார்க்கருடைய வழி. துன்மார்க்கருடைய வழி முதல்ல 19 வாசிங்க. துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறியார்கள். அவர்கள் என்ன செய்கிறோம், எதில் நம்ம தவறுகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க போகிற வழி இருட்டாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 18 வாசிக்கிறோம் வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சாக் இந்த வே ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளுக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம். அது நீங்கள் இங்கிலீஷில் இருக்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். அதில் இந்த 4வது அதிகாரம் 18, 19 2 வசனத்துக்கும் தனித்தனியாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, காலையில் சூரியன் உதிக்கிறது போல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நீதியின் பாதையில் வந்துட்டோம். நீதியின் அந்த தேவனுடைய அந்த வாழ்க்கையில் வந்த உடனே வெளிச்சம் உதிக்கிறது நம்ம வாழ்க்கையில். ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்ம கை கொண்டு நடக்க நம்ம நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னா நம்மை குறித்து நாம் ஒரு வெளிச்சம் பெறுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்பின உடனே இருந்ததை விட இப்போ, போன மாதம் இருந்ததை விட இப்போ, நேற்று இருந்ததை விட இன்றைக்கி, இப்படி ஒவ்வொரு படி நம்ம நம்மை குறித்தே வெளிச்சம் பெறுகிறோம். அதில் பிரசாக் என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, காலையில் நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் நின்றீங்கன்னா உங்களுடைய நிழல் நீளமாக இருக்கும், கருப்பாக உங்களுடைய நிழல் நீளமாக இருக்கும்.
அது வந்து நம்முடைய சுயம் இன்னும் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறோங்கிறத காமிக்குது. அந்த சூரியன் மேலே பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் கொஞ்சம் நேரம் ஆக 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 வந்து ரொம்ப வெளிச்சமாக போய்கிட்டே இருக்கும். அப்படி போக போக அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான இருள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் நீங்கள் அதிகமாக தேவனுடைய வெளிச்சத்துக்கள் நடக்க ஆரம்பிக்கும்போது, நடுப்பகல் அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது பார்த்திங்கன்னா, நிழல் வந்து நம்ம சரீரத்தினுடைய இதுக்கு நேராக வந்துடும். நம்ம தலைக்கு மேலே நேராக வந்து அந்த சூரியன் வரும்பொழுது நம்ம நிழலே காணாமல் போயிடும். நம்ம பாடியிலேயே அந்த பாடி அளவோடு நம்ம நிழல் அடங்கிடும். அதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை கிட்டி சேர்றீங்களோ, எவ்வளோக்கு வெளிச்சத்தை நீங்கள் நெருங்கி வர்றீங்களோ, அதாவது ஆண்டவரை நெருங்கி வாழ்கிறீங்களோ, அவ்வளவுக்களோ உங்களை குறித்து, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது பாவத்தை குறித்து ஒரு வெளிச்சம் பெறுவீர்கள். அப்பொழுது அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் அதிகமாக தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது, அது அதிகமாக தேவனை கிட்டி சேரும்போது, நம்முடைய வழிகளை குறித்து, நம்முடைய சுயத்தை குறித்து, நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நாம் அந்த இருளே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடும். அதுதான் நீதிமானுடைய பாதை பகல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக வெளிச்சத்துக்குள்ளே வர்றது போல் ஒரு பிரகாசம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ துன்மார்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க இருளில் நடக்கிறனால, இப்போ பாருங்கள், இருட்டில் நடக்கும்போது பள்ளம் எதுன்னு தெரியல, மேடு எதுன்னு தெரியல, பாம்பு பூச்சி வந்தாலும் தெரியல. நாம் வந்து இடரும்போது எதில் இடறுகிறோம்னே நமக்கு தெரியாது. we do not know where we stumble. எதில் இடறுறோம்னே தெரியாது. பாருங்கள், இப்போ சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அப்படி செய்கிறதில்ல? நம்ம எல்லாருமே கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருக்கிறோம், ஏன் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அதன்படி செய்கிறதில்ல அப்படின்னா, அதுக்கு ஒரு விலைக்கரையும் நம்ம செலுத்த வேண்டியிருக்கு. என்ன விலைக்கரையும் செலுத்தணும்? அதை தான் நம்ம வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவங்கிறோம். உலக பிரகாரமாக கிறிஸ்தவர்னா கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கவங்களாம் கிறிஸ்தவங்க. அவங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருந்து அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவங்க கிறிஸ்தவர்கள். கவர்மெண்ட் சென்சஸில் அப்படி தான் வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆவியினால் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஒருபடி பிறந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, மறுமுறை பிறந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். சரி, கிறிஸ்தவர்கள் ஆன பின்னாடி நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோமே, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம், அந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள்னு யாருக்கு பேர் வந்துச்சுன்னா சீஷர்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அவருடைய சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம்னா நம்ம சீஷர்கள்னு சொல்கிறோம். சீஷர்கள்னா என்ன அர்த்தம்? த ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் அவருடைய கிறிஸ்தவர்கள். பின்பற்றுகிறனா என்ன அர்த்தம்? ஆஸ் ஹீ வாக்ட் வி ஆல்சோ வாக். அவர் எப்படி நடந்தாரோ அது போல் நடக்கணும். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 4-6 வாசிங்களேன். 1 யோவான் 4:2, 2வது அதிகாரம் 4-6. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நிலைத்திருக்கிறேன் என்று எல்லாரும் சொல்றோம். ஆனா அவர் நடந்தபடியே யாரெல்லாம் நடக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் தான் அவர்கள் உண்மையாய் நிலைத்திருக்கிறவர்கள். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். 66:2 அவர் 2 சாராரை பிரிக்கிறார். பெருமையுள்ளவர்கள், தாழ்மையுள்ளவர்கள். பெருமையுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தே ட்ரஸ்ட் இன் தெம்செல்ஸ். அதுதான் who are all wicked or proud அப்படின்னா, அவங்க தங்களுடைய திறமையில், அவங்களுடைய அறிவில் அல்லது பணத்தில், புத்திசாலித்தனத்தில் தே ட்ரஸ்ட் இன் தெம்செல்ஸ். அவங்க வந்து துன்மார்க்கர். நாம் வந்து இப்போ என்னுடைய அறிவில், புத்தியில், அனுபவத்தில் அல்லது திறமையில் நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன், அல்லது எனக்கு இருக்கிறதான செல்வாக்கு, பணம், இதில் நான் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஏ விக்கெட் பர்சன் அக்கார்டிங் டு பைபிள். வேதத்தின்படி என்னென்னா துன்மார்க்கன்னு அர்த்தம். விக்கெட். தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் காட் ஆர் ஹம்பிள் பீப்புள். தாழ்மையுள்ளவங்க யாருன்னா அவங்க தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு எல்லாமே முடிஞ்சாலும் சரி, எல்லா திறமையும் இருந்தாலும் சரி, தே டோன்ட் ட்ரஸ்ட் இன் தெம்செல்ஸ். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. தோஸ் ஆர் த ஹம்பிள் பீப்புள். நம்ம இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 62:2 வாசிங்க. 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அப்படின்னா who are all humble people. சிறுமைப்பட்டுன்னா இங்கே இங்கிலீஷ் எழுதியிருக்கு
டு ஹிம் ஹூ இஸ் ஹம்பிள், தாழ்மையுள்ளவர், அண்ட் கண்ட்ரைட் ஆஃப் ஸ்பிரிட், ஆவில நொறுங்குண்டு, who trembles at my word, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, யோசேப்பு சொல்கிறாரு, ஒரு ஸ்ரீ அவருடைய பாவம் செய்ய தூண்டும் பொழுது சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? How can I sin against God? இதுதான் வார்த்தைக்கு நடுங்கிறது. அதுக்கு மேலேயும் அவள் கம்பல் பண்ணும்போது அவன் ஓடுகிறான். ஓடும்போது மனிதருடைய பார்வையில் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். அவள் கத்தி இவனை அசிங்கப்படுத்திட்டா, பரவாயில்ல, அதுதான் தட் இஸ் த காஸ்ட். இப்போ சீஷத்துவத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, who are all disciples of Christ, they have to pay a price. சீஷத்துவத்துக்கு ஒரு விலைக்கினை செலுத்தணும். பாவ மன்னிப்புக்கு நம்ம மனம் திரும்பி விசுவாசித்தால், பாவத்தை அறிக்கையிட்டால் போதும், ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் சீஷத்துவம் என்பது அப்படி அல்ல. we have to pay a price. என்ன ப்ரைஸ் அது? அவர்கள் இப்போ பாருங்க, ஆண்டவர் 3 கண்டிஷன் சொன்னார். நம்ம இதில் வாசிக்கிறோம். நம்ம இப்போ இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிட்டு அங்கே போவோம். நான் சொன்னேன் ப்ரௌட் பீப்புள், wicked people trust in themselvesனு. அதில் 3வது அதிகாரத்தில் பின்னாடி இருக்குது பாருங்கள். 3வது அதிகாரம் கடைசி 2 வரியை வாசிங்க. 66 ஏசாயா 3வது வசனம் கடைசி 2 வரி. இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள், இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாக இருக்கிறது. As they have chosen their own ways, தங்களுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்கிறார்கள். They are not choosing the way of the Lord. அவர்கள் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள். அவர்கள் சொந்த வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள், அதை தெரிந்து கொள்கிறார்கள். and their soul delights in their abominations. அந்த அருவருப்புகளில் அவர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது, பிரியமாக இருக்கிறது. அவர்களுடைய அனுபவத்தில், அவருடைய புத்தியில், அவருடைய ஞானத்தில் they delight in themselves. அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸோ they are wicked people. சரி, இப்போ நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். நாம் சீஷத்துவத்தை குறித்து நம்முடைய சபையில் பேசுகிற அளவுக்கு மற்ற இடங்களில் பேசுகிறதில்ல. ஆனால் பரிதாபம் என்னென்னா, நம்ம சபையில் உள்ளவங்களுமே சீஷத்துவத்துக்குரியதான காரியங்களை அறிந்து கொண்டது மாதிரி இல்லை, நடக்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு விலைக்கினை செலுத்தணும். மத்தேயு 5-7 வரைக்கும் உள்ளதில் தான் சீஷத்துவத்துக்குரியதான அந்த மலைப்பிரசங்க செய்தி அடங்கியிருக்கு, முக்கியமானது. அதில் எல்லாமே வந்துடுது பெரும்பாலும். ஆனால் அதன்படி எத்தனை பேர் செய்கிறாங்க? ஆண்டவர் சொன்ன இதன்படி செய்கிறவங்க தான், அவர்கள் தான் கற்பாறையின் மேலே தங்களுடைய கட்டடத்தை கட்டவங்களுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அவங்க மழை வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, அவங்களுடைய விசுவாசம் அசையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் அப்படி செய்கிறோம் பாருங்கள். இங்கே அதை செய்கிறதுக்கு தான் இந்த சீசத்துக்குள்ள நிபந்தனைகள் அவசியம். அதில் ஒரே ஒரு கண்டிஷன் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 26, 27, 33 வாசிங்க. லூக்கா 14, 26, 27, 33 வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எதுக்காக வெறுக்கணும்? மத்தேயு 10:37 எழுதியிருக்கு, என்னை காட்டிலும் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளை காட்டிலும் அப்பாவையோ அம்மாவையோ அதிகமாக நேசிக்கக்கூடாது, மனைவியோ பிள்ளைகளையோ அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஏன்னா அப்பா அம்மாவோ மனைவி பிள்ளைகளோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செய்யும்போது சொல்லும்போது நம்ம கேட்கக்கூடாது. அப்பா அம்மாவே பொய் சொல்கிறாங்க, அப்பா அம்மாவே தவறான ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிறாங்க, அப்பா அம்மாவே அவிசுவாசியை திருமணம்படி சொல்கிறாங்க, செய்யக்கூடாது. அதுதான் விளைக்கிரயம். அப்பா அம்மாவை நம்ம பகைக்க வேண்டியிருக்கோம். அவர்களுடைய அன்பை அல்லது அவர்களுடைய ஆதரவை நாம் இழக்க வேண்டியிருக்கும். இதுதான் காஸ்ட் ஃபார் த டிசைபிள்ஷிப், சீசத்துவத்துக்குரியதான விளைக்கிரயம். அது அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, கணவன் சொன்னாலும் சரி, பிள்ளைகள் சொன்னாலும் சரி, சகோதரர்கள் சொன்னாலும் சரி, சகோதரிகள் சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருந்தால் ஐ எம் சாரி, நான் செய்ய முடியாது. நம்முடைய மேலதிகாரிகளே சொன்னாலும் சரி, சாரி, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு சொல்லும் பொழுது நமக்கு நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். அவர் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம், ஜாதியை விட்டு புறம்பாக்கிறோம் சொல்லலாம், ஊரை விட்டு வெளியேற்றலாம். உனக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கல்ற தர மாட்டேன், உனக்கு பொண்ணு தர மாட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம். உனக்கு நல்லது கெட்டதுக்கு வரமாட்டேன், சோசியல் பாய்காட்டிங் பண்ணலாம். அதற்கு நீ ரெடியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ தான் நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய முடியும்.
ஸோ சீசத்துவத்துக்குள்ள நிபந்தனையே நாம் வந்து நிறைவேற்றுவதற்கு நாம் விளைக்கரை செலுத்த ஆயத்தமாக இல்லைன்னா நாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீசராக இருக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். 27 வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை அப்படின்னா என்ன? அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு மாறாக ஆண்டவருடைய விருப்பம் இருக்கும் பொழுது வெர்டிக்கல் ஒரு பலகை இருக்குது, கரிசாண்டலாக ஒரு பலகை இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து தான் சிலுவைங்கிறோம். இப்போ என்னுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்று கிராஸ் ஆகுது. அப்போ என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்வார். இல்லை என் விருப்பம்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பத்தின்படி ஆக கடவுன்னு சொல்லிடுவார். அப்படின்னா என்ன? நீ போகிற வழியிலே போப்பா, நீ போய் அதுக்குரியதான தண்டனையை நீ அனுபவித்துக்கொள்ளுன்னு சொல்வார். ஸோ நாம் எந்த வழியை தெரிந்து கொள்கிறோம்? நீ என்னுடைய வழியில் நடக்கணும்னா நீ உன்னுடைய விருப்பத்துக்கு வந்து நோ சொல்லணும். அதுதான் சிலுவை எடுக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள் 33. அப்படிதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் பாருங்கள். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இருக்க முடியாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ தென் none of you can be my disciple. கேன் பி மை டிசைப்பிள் அப்படின்னா வெறுத்து விடாவிட்டால், உண்டான வேலையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவனுக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு, சீசனாக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். யூ cannot be my disciple. ஓய், ஏன்னா இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தில் நம்ம 5வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் ஆரம்பித்து ஆண்டவர் வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி பாருங்கள் 37வது வசனம் வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பாருங்க, இப்போ ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஒரு சிலர், அவங்க டிஏ பில் போடணும். அவங்களுக்கு வந்து அரை நாளைக்கு ஒரு டிஏ இருக்கும், முழு நாளைக்கு ஒரு டிஏ இருக்கும், 6 மணி நேரத்துக்கு ஒரு டிஏ இருக்கும், 12 மணி நேரத்துக்கு ஒரு டிஏ இருக்கும். இப்போ பாருங்கள், 5.5 மணி நேரம் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு 5.5 மணி நேரம் ஆகிடுச்சு. வந்து நம்ம 5.5 மணி நேரம் போட்டால் என்ன டிஏ கிடைக்கும்? 4 நாளைக்கு உள்ள டிஏ கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதே இவர் வந்து 5.5 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதே வந்து 6.5 மணி நேரம் போட்டால் அரை நாள் டிஏ ஆகிடும். ஸோ இங்கே தான் நம்ம சோதிக்கப்படுறோம். டிஏ பில் கிளைம் பண்ணுறவங்க நிறைய இடங்களில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் பொய் சொல்லி அவங்க ஆட்டோவில் போக மாட்டாங்க. ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோ எலிஜிபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட்டோவில் போயிருக்க மாட்டாங்க, ஆட்டோவில் போனோம்னு எழுதுவாங்க. அதே மாதிரிக்க மெடிக்கல் பில் கிளைம் பண்ணுறவங்க, அவங்க வந்து நான்லாம் மில்லில் வேலை பார்த்தேன். அப்போ வந்து எங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அதுக்கு அப்படின்னாக்கும் ஒரு லிமிட் இருக்கும், இவ்வளோ ரூபாய்க்கில் நீங்கள் மெடிசன் வாங்கிக்கலாம் வருஷத்துக்கு அப்படின்ட்டு. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அவங்க போய் மெடிக்கல் ஷாப்பில் போகிறது, மெடிக்கல் ஷாப்காரங்கிட்ட போய் ஹார்லிக்ஸ் கொடுங்க, கம்ப்ளான் கொடுங்க, அப்புறம் வந்து நோட்டு கொடுங்க, புக் கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இதுக்கு பூரா மெடிக்கல் பில் கொடுங்கன்னா அவங்களுக்கு என்ன வியாபாரம் நடக்குது? அவங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ல, எனக்கு 1000 ரூபாய்க்கு வந்து பில்லு கொடுங்கன்னா அவங்க 1000 ரூபாய்க்கு வந்து பேராசிட்டமல் அந்த இதுன்னு என்னத்தையோ போட்டு மருந்து பில்லாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வயிற்று வலியும் கிடையாது, தலைவலியும் கிடையாது, ஒன்றும் வாந்தி பேதியும் கிடையாது. ஆனால் வாந்தி பேதி வயிற்று வலிக்குள்ள மருந்தை பூரா எழுதி கொடுப்பான். ஆனால் நீங்கள் வாங்கினது என்ன? ஹார்லிக்ஸ் வாங்கியிருப்பீங்க, கம்ப்ளான் வாங்கியிருப்பீங்க, அல்லது வேறு எதாவது வாங்கியிருப்பீங்க. இது பொய்யா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமான்னு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ கம்ப்ளான் எழுதி கொடு, பில்லு கொடுத்தா வாங்கிக்க, தப்பு கிடையாது. ஆனால் நீ வாங்கினது வந்து வேறு, ஆனால் பில்லு வேறு வாங்குற. உனக்கு நல்லா இருக்குது, உனக்கு வயிற்று வலி கிடையாது, வாய் வலி கிடையாது, வயிற்று வலி கிடையாது, தலைவலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ எல்லாத்தையும் வந்து பொய் சொல்லி பில்லு கிளைம் பண்ணி வாங்கிட்ட. எதுக்காக? காசு. இல்லைன்னா உன் லிமிட்டு கிளைம் பண்ண முடியாது. உனக்கு வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னா அந்த உனக்கு வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் உனக்கு கிளைம் பண்ணிக்கலாம்னு ஒன்றுமே கிளைம் பண்ண முடியாது. எது வேணும் நமக்கு? எனக்குள்ளே எலிஜிபிலிட்டி, நான் கிளைம் பண்ணிட்டா என்ன? இப்படி தான் சிலர் பேசுவாங்க. அது வியாதிக்கு மருந்துக்கு தான் அதை கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஃபுல் கிளைம் கொடுப்பாங்க. அதில் என்னெல்லாம் செலவோ ஆஸ்பத்திரி பில்லை கொடுப்பாங்க. அங்கே போய் வந்து கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் கூட போட்டு கொடுங்கன்னா அவன் அதோட கூட போட்டு கொடுப்பான்ல. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நாள் போயிட்டு 2 நாளுக்கு டிஏ போடுவாங்க. அந்த டிஏ பில்லை பாஸ் பண்ணுறவன் ஒரு கமிஷன் கேட்பான். நீ போடுறது பொய்ன்னு அவனுக்கு தெரியும். அதனால் மேலதிகாரியாக இருந்தால் அவன் 2 நாளைக்கு பில்லை பெண்டிங் வச்சுருப்பான். இவங்க போய் என்னப்பா அந்த மெடிக்கல் டிஏ பில் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி,
அப்படியா, இந்த பார்க்குறேன் சார். நீ 1000 ரூபா கிடைக்கல, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடு, ஒரு 300 ரூபாய் கொடு, அப்புறம் அவனுக்கு பில்லை பாஸ் பண்ணான். அப்போ பொய் சொல்கிறதுக்கு காசு. ஏன் இங்கே ஆண்டவர் என்ன சொன்னான்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட நீ இழந்து விடுவதற்கு தயாராக இல்லை என்றால் நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாதுன்னா என்ன அப்படின்னா, சீசனாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன, ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ ஆஃபீஸ்க்கு போகிற, உனக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், ஆனால் நீ உனக்கு 10 மணி ஆயிடுச்சு, நீ 10 மணின்னு போடு. ஒரு வேளை சம்பளத்தை கட் பண்ணால் கட் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் சொல்லிட்டு போ, எனக்கு இந்த காரணத்தினால இன்றைக்கி வர முடியலேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம 10 மணிக்கு போயிட்டு 9:30ன்னு போடுறது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு டேர்ம் டேஸ் குறையுது அப்படின்னாக்கும் சனிக்கிழமையில் லீவ் ஸ்கூல் வச்சதா வைப்பாங்க, ஸ்கூல் வச்சதா போட்டுட்டு அரை நேரம் வைப்பாங்க, ஒரு நாளைக்கு அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. அல்லது ஸ்கூலே வைக்க மாட்டாங்க, அடுத்த நாள் எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸை போட்டு ஸ்கூல் வச்சதா காமிச்சாங்க. ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் வரல இல்லை. அதனால் யாருக்கு முன்னாடி வாழ்கிறோம், நம்ம எதுக்காக இப்படி செய்கிறோம்? இப்படி தான் அருமையானவர்களே, பரீட்சை எழுத போகும்போது பிள்ளைகள் பார்த்து பிட்டு எழுதுகிறாங்க, அடுத்தவனுக்கு பார்த்து எழுதுகிறாங்க. எதுக்காக? மார்க்கு கூட வாங்கணும். மார்க் எதுக்காக கூட வாங்கணும்? அப்போ தான் எனக்கு நல்ல கல்வி நிலையத்தில் கல்லூரியில் இடம் கிடைக்கும், அல்லது வேலை கிடைக்கும். அதுக்காக மார்க் கூட வாங்கணும். அப்போ வேர் ஆர் யூ, ஹூம் ஆர் யூ ட்ரஸ்டிங்? இப்போ நீ எதை நம்புகிற? மார்க்கை நம்புகிற? மார்க்கு கூட வாங்கினா தான் வேலை கிடைக்கும். இங்கே தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்பது என்ன? என் திறமை அதுதான். 5 அப்பம் 2 மீனை வச்சு தேவன் 5000 பேரை போஷித்தார். 5000 பேர் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அது உண்மையாக உன்னுடையதாக இருந்தா. நீ எடுத்த மார்க்கு கம்மி. பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் மார்க் எடுக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, வேலை நல்லா கிடைக்கல. மார்க்கு கம்மியாக எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்கும். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 எழுதியிருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு வேலை கம்மியான வேலை தான் கிடைக்கிது, கிடைக்கட்டும் ஆண்டவரே, அந்த சம்பளத்துக்குள்ளே நான் உண்மையாக கடன்படாத வாழ எனக்கு உதவி செய்யுங்க. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சத்துக்குள்ளே வாழணும், கூட கொடுத்தா கூட இருக்கிறதுக்குள்ள வாழலாம். ஆனால் நான் என்ன சொல்லணும்னா, நாம் எனக்கு மார்க்கு கம்மியாக போனால் எனக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்காது, நான் கேட்குற குரூப் கிடைக்காது. அப்போ மார்க்கு கூட வேணும், அதுக்கு என்ன பண்ணால் காப்பி அடி அல்லது ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணு. இப்படி தான் அருமையானவர்களே, விளைக்கிற செலுத்துறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் we want to claim we are Christians. தீத்துக்குள்ள நிறுவத்தில் 1வது அதிகாரம் 16 வசனம் எழுதியிருக்கு பாருங்க. தீத்து 1:16. டிஏ பில் கிளைம் பண்ணுறது, மெடிக்கல் பில் கிளைம் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய இது என்னென்னா, மெடிக்கல் லீவு போடுறது. அண்ணனுக்கு அப்பாவுக்கு முடியலைன்னா பிள்ளைங்கள்லேருந்து மெடிக்கல் லீவ் போடுவாங்க, அம்மாவுக்கு முடியலைன்னா பிள்ளைய மெடிக்கல் லீவ் போடுவாங்க, புருஷனுக்கு முடியலைன்னா மனைவி மெடிக்கல் லீவு, மனைவிக்கு முடியலைன்னா புருஷனுக்கு மெடிக்கல் லீவு. அப்புறம் அதுக்கடுத்து உனக்கு முடியாமல் போகும்போது மெடிக்கல் லீவ் காலி ஆயிரும். அப்போ முடியல உனக்கு சொந்த லீவு. அப்போ உண்மையிலே தேவன் நேசித்தார்னா அப்படி நடக்கும்படி செய்வார். உங்களை நேசிக்கலைன்னா விட்டுருவார். உன் சித்தம் நாதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டிசிப்ளின் வரும். என் சித்தம் அப்படின்னு சொன்னால் உன் சித்தத்தின்படி உனக்கு ஆகக்கூடாது போன்னு விட்டுருவார். அமர்மையானவர்களே, இங்கே தான் நம்முடைய சித்தத்துக்கு முரணாக ஒன்று நடக்கிறதுக்கு தான் நம்ம சிலுவை எடுக்க வேண்டியிருக்கு. சிலுவை எடுத்து நடக்கிறனா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னால் நஷ்டம் வரும், கூட கொஞ்சம் பணம் செலவழியும், அல்லது வர வேண்டிய ஒரு இது வராமல் போகும். இன்றைக்கி பாருங்கள், இலவசமாக வருதுன்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த மகளிர் உதவித்தொகைக்காக, முதியோர் உதவித்தொகைக்காக, இன்னும் என்னென்னலாம் நமக்கு இப்போ அதே மாதிரி ஆக்சிடெண்ட் கிளைம்ஸு, இதிலெல்லாம் ஒரு பொய் சொல்லு. ஒரு சகோதரன் சொன்னார், அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவர் லாரி ஓட்டி இருக்கிறாரு, அவர் கிளீனரு, டிரைவர் லைசன்ஸ் கிடையாது. ஆனால் டிரைவர் உட்காந்துருக்கையில் இவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, தடுமாற விட்டு கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. வண்டிக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், அவருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு முறைப்படி லைசன்ஸ் உள்ளவங்க தான் ஓட்டணும். அதுலேயும் சில இதெல்லாம் பேட்ச் லைசன்ஸுப்பாங்க, வாடகை வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸு, அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லை. அப்போ வக்கீல்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் ஓட்டணும்னு எழுதி கொடு. யார்? டிரைவர் தான் வண்டி ஓட்டின மாதிரி யாருக்கு தெரியும்? டிரைவர் நான் தான் ஓட்டினேன் அப்படின்ட்டாருன்னா அவன் முடிஞ்சு வச்சு. இப்போ இவரை கூப்பிட்டு கேட்டால் கிளீனரை யார் வண்டி ஓட்டான்னா அவர் என்ன சொல்லணும்? நான் தாங்க ஓட்டினேன்னு சொன்னார்னா உண்மை ஒன்றும் கிடைக்காது. அப்போ வக்கீல் சொல்கிறாரு, பைத்தியாரா, ஒன்றையெல்லாம் விட்டானாக்கா ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஒரு இடத்துல அதே மாதிரி ஒரு சகோதரன் சொல்லி, யார் வண்டி ஓட்டினா? நான் தாங்க ஓட்டினேன். அடிவிட்டு போச்சா? டிரைவருக்கும் ஒன்றும் கிடைக்காது, வண்டிக்கும் ஒன்றும் கிடைக்காது, முதலாளிக்கும் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா தப்பு அது. அவர் ஓட்டியிருக்கக்கூடாது. உண்மையை சொன்னாலும் உண்மையை கிடைக்கல, அவர் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடான்னு அடித்து வரட்டி விட்டாங்க. ஏன்னா
இப்படி தான் நடக்கும். அப்போனா நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? அவன் ஓட்டக்கூடாது. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும்னு கவர்மெண்ட் ரூலு. நிறைய பேர் ஹெல்மெட்டே போடுறதில்ல. பெல்ட் போடணும், சீட்டு பெல்ட் போடணும். கவர்மெண்ட் ரூல்னால் நம்ம அதை மதிக்கணும். டிராஃபிக் ரூல்ஸை நம்ம மதிக்கணும். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரலைன்னாக்கா நம்ம வண்டி ஓட்டக்கூடாது. கவர்மெண்ட் ரூல். நீங்கள் ஓட்டிட்டீங்க, என்னமா அதை ஆகி போச்சுன்னா அப்போ நீங்கள் பொய் சொல்லுவீங்க. பொய் சொல்லாமல் இருக்கணும்னா ரூல்ஸ் பிரகாரம் நடக்கணும். நம்ம நடந்துட்டு போக வேண்டியதானே. ஏதோ ஒரு ஆபத்தான நேரத்தில் நான் வந்து மீறிட்டேன் அப்படி சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் சாதாரணமாகவே நாம் அதை மதிக்கிறதே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆதியில் என்னங்க நடந்தது? ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, புசித்தால் சாகவே சாவாயின்னு சொன்னார். அந்த வார்த்தையை அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. நான் பார்த்தோம் ஏசாயா 66:2, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். ஸோ தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கே, நான் எப்படி செய்கிறது? யோசேப்பு சொன்னார், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது? அவருக்கு வந்து அந்த பாவத்தை செய்கிறதில்ல, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது? அதுதான் தேவனுக்கு நடுங்குகிறது. த ஃபியர் ஆஃப் காட் இஸ் தி பிகினிங் ஆஃப் விஸ்டம். தேவனுக்கு பயப்படுவது தான் ஞானத்தின் ஆரம்பம். அவங்க தேவனையெல்லாம் அப்போ கண்டுக்கிறதே இல்லை. துன்மார்க்கன் என்ன சொல்கிறான்? காட் இஸ் நோவேர். அவன் அப்படி தான் போத்திபாருடைய மனைவி என்ன சொல்வார்? கடவுளாவது ஒன்று, அது எங்கேயா இருக்கார் கடவுள்னு. ஆனால் தேவ பக்தி உள்ளவனுக்கு எப்படி இருக்குது? எனக்கு காட் இஸ் நவ் ஹியர். அதே ஸ்பெல்லிங் தான். காட் இஸ் நோவேருங்கிறதுக்கும் காட் இஸ் நவ் ஹியருங்கிறதுக்கும் ஒரே எழுத்து தான். அந்த டபிள்யூ கொஞ்சம் இப்படி ஒட்டி போட்டிங்கன்னா காட் இஸ் நவ் ஹியர்னு வந்துடும். தேவனுக்கு பயந்தவன் சொல்கிறான், தேவன் இங்கே இருக்கிறாரு, நான் செய்தெல்லாம் பார்க்குறாரு. அவன் தான் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். ஹம்பிள் பீப்புள், தாழ்மை உள்ளவங்க, அவங்க தான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு செய்வாங்க. ஐயோ பொய் சொல்லி எனக்கு ஒரு காசு வருதா? வேண்டாம். இன்றைக்கி எத்தனை பேர் சபையில் உள்ளவங்க கூட போய் மகளிர் உதவித்தொகைக்காக அல்லது வந்து வருமானத்தை குறைச்சி காமிச்சு ரேஷனில் அரிசி கார்டு வாங்குறதுக்காக எத்தனை பேர் பொய் சொல்கிறாங்க? ஆர் தே கிறிஸ்டியன்ஸ்? தே ஆர் டிசீவிங் தெம்செல்ஸ். தங்களே ஏமாற்றிக்கிறாங்க. பயிர் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சரி, காட்டுக்கருவ முளைக்கிற நிலத்தை கூட வந்து விவசாயம் பண்ண போச்சு, அதுக்கு அந்த கூட இருக்கிற அதிகாரிகள் கூட அவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குமேங்கிறதுக்காக நீங்கள் பயிர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருவாங்க. நம்ம அப்போல்லாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம மனசாட்சியை அப்படியே டம்மி ஆக்கிடுறோம். தேவனுடைய வார்த்தையாவது ஒன்றாவது வேணா அதில் ஒரு 500 ரூபா காணிக்க போட்டுரும் நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் காணிக்கையெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதான் சொன்னார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனோடு கூட உனக்கு வந்து பிரச்சனை இருந்தால் மத்திய 5:23 காணிக்கை அங்கேயே வச்சிரு, அதை நான் ஏற்க மாட்டேன். முதல்ல போய் சகோதரனோடு கூட ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்தினார். ஃபஸ்ட்டு ரெக்கன்சைல் வித் யுவர் பிரதர். மத்திய 5:23 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி. அப்படின்னு முன்பு அதை அழுத்தி வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ரெக்கன்சைல் வித் யுவர் பிரதர். முதலாவது காணிக்க வேண்டாம், சகோதரனோட ஒப்புரவாகு. இன்றைக்கி நிறைய சபையில் என்ன போதிக்கிறாங்க தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார் மத்திய 7 மேலே. அந்த 5-7 படித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் மன்னிங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே தான் உன் இறுதியம் இருக்கும். அந்த மாதிரி பால் ஈச்சையிலை குறித்து சொல்கிறார். ஒரு சிறிய எச்சையோடு பார்க்குற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. சர்ச்சில் உள்ள பையங்க பொண்ணுங்க இன்றைக்கி பெருமா ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறது. ஹாய்ன்னு ஒன்றுனா அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் இருந்தான்னு சரி ரிப்ளை பண்ணிட்டான்னா போச்சு. அல்லது ஒரு பொண்ணுக்கு வந்து அவன் ஹாய் அப்படின்னு கூறான் அப்படின்னா சரி, அவங்களுக்கு உடனே வந்து யாராது அப்படின்னு அவங்களுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு, ரிப்ளை பண்ணிட்டா போச்சு, முடிஞ்சது கதை. ஆனால் நம்ம சர்ச்சில் இருந்துக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நான் இதில் என்ன இருக்குது, அவங்களும் பார்த்தாங்க நானும் பார்த்து முடிஞ்சு போச்சு. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், முடிஞ்சு போச்சு. யாருக்குமே தெரியாது. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கும் அப்படி செய்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு சபையில் போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துரு, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படிங்கிற கேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம சபையில் அப்படி ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்கன்னா வேறு சபையில் ஞானஸ்தானம் எடுத்துறது. அதனால் என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்கிறாரு. பயப்படாமல் இருக்கிறவங்க துன்மார்க்கர்கள். தே டு நாட் நோ வேர் தே ஸ்டம்பிள். எங்கே தடுமாறுகிறோம், எங்கே இடரில் அடைகிறோம் என்று அவர்கள் தெரியாமல் அவர்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக தேவனுடைய தீர்ப்புக்கு அவங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. அவர்களுக்கு தேவன் அங்கீகாரமே கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இது இறுக்கமான வாசல், இது குறுகலான வழி, இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதுலேயும் ஆண்டவர் சொன்னார், இது இடுக்கமாக கேட் அண்ட் த வே 2 இருக்குது. நம்ம அதே மத்திய 7 தான் வாசிக்கிறோம், 13-14 நினைக்கிறேன். அது ஒன்று வந்து எல்லாருமே அதில் நுழைஞ்சிட்டோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே வந்து கேட்டில் வந்தாச்சு, நுழைஞ்சாச்சு.
ஆனால் those who walk through the way, அந்த குறுகலான வழியில் அனுதினமாக நடக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து ஒரு நாள், ஐயோ பொய் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, நான் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டாம், பொய் சொல்லி எனக்கு வரக்கூடிய டிஏ பில்லு, மெடிக்கல் பில்லு, அதனால் மெடிக்கல் லீவ் போட்டேன், ஏங்க லாஸாப்பே லீவ் போட்டேன் என்னப்போ? நிறைய சொத்து இருக்கிறவங்க கூட கொஞ்சம் காசு நஷ்டம் வருமே நினைக்கிறாங்க. அப்போ பரலோகம் எப்படிங்க கிடைக்கும்? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு அங்கே தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், எவ்வளோ காரியத்தை அதில் பேசியிருக்காரு தெரியுமா? அந்த 3 அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தோம்னா அதில் ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகாக நிறைய காரியங்களை சொல்லிட்டாரு. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 6:24. 6:24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய. அந்த 2 எஜமான் என்னன்னு சொல்லிட்டாரு. ஒன்று தேவன், ஒரு மாஸ்டர், இன்னொரு எஜமான் யாரு? உலக பொருள். நீ உலக பொருளை வந்து விடக்கூடாதுன்னு நினச்சின்னா நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, தேவனை பின்பற்ற முடியாது. நீ தேவனை பின்பற்ற நினச்சா உலக பொருளை நீ இழக்கத்தான் வேண்டியிருக்கும். அதான் சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட நீ வெறுத்து விடணும்னு தீர்மானிக்கலைன்னு சொன்னால், வரியை ஏமாத்துகிறவர்கள், கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்க, முதலாளியை ஏமாத்துறவங்க, அப்பா அம்மாவை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. என்ன திருப்தியாக இருக்காங்கன்னாக்கா, நான் வந்து இப்போ யாருடைய கண்ணிலையும் வந்து மாட்டிக்கிடாமல் தப்பிச்சிட்டேன். திருடன் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவர்கள், ஐயோ உண்மைக்கு மாறா, உங்கள் வயசு என்ன? உண்மையான வயசை சொல்லுங்கள். உங்களுடைய வருமானம் உண்மையை சொன்னால் சரி, காசு கிடைக்காது, அப்போ என்ன செய்யலாம்? பொய் சொல்லிக்கலாமா? ஓஹோ, சபைக்கு வந்தால் சரி, அதான் அந்த பச்சோந்திம்பாங்கள்ல, சபைக்கு வந்தால் சரி விசுவாசியை போல் நடிக்கிறது, உலகத்துக்குள்ள போனால் உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரிக்கிறது. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் இஃப் யூ பிலீவ் யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் வில் பி சேவ்னு எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31 நினைக்கிறேன். அந்த ஜெயிலர், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேங்கிறாங்க, அவங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படவே இல்லை. 36:31 வாசிங்க. 16:31 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால். எந்த விசுவாசம் இப்போ நமக்குள்ளே இருக்குது தெரியுமா? பிசாசுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வந்து நிறைய இருக்குது. பிசாசுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் என்ன பாருங்கள். யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யாக்கோபு 2:14 வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் 19 வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பார்த்தீங்களா? தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாய். பிசாசு சொன்னானே, தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன? காலம் வருகிறதுக்கு முன்னாடி என்னை கொடுமைப்படுத்த வந்தீர், நியாயம் தீர்க்க வந்தீர்னு சொன்னாரே. யார்? பிசாசு சொன்னான். பேதுரு சொன்ன அதே வார்த்தையை, யூ ஆர் த சன் ஆஃப் காட்னு சொன்னார். பிசாசு சொல்கிறாங்க, வேதத்தில் எழுதியிருக்கு, நீர் தேவனுடைய குமாரன், உமக்கும் எனக்கும் என்ன சொன்னானா இல்லையா? அப்போ பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தன, நடுங்கின. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியல். அதுக்கடுத்து வாசிங்க 20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. 26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. பாருங்க, நம்ம சொல்றோம் இப்ப இங்க வசனத்தின்படி நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு எழுதியிருக்கே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி ஆயிட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போறேன், ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்னை ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் செத்த விசுவாசங்க, செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். நீங்கள் இன்னும் பொய் சொல்கிறீங்க, என்னை ஏமாத்துறீங்க, உலகத்தோடு ஒத்து போகிறீங்க, திருடனை போகும்போது திருடனை போகிறீங்க, வேலை ஸ்தலத்தில் லஞ்சம் வாங்குறது, இடையில தரத்தில் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, உலகத்தாரை போலவே யூ ஆர் காம்ப்ரமைசர்ஸ் இன் எவ்ரி திங் வி டூ ஆஸ் தி வேர்ல்ட்லி பீப்புள் டூ. உலகக்கார உள்ளவங்க என்ன செய்கிறாங்களோ அப்படியே செய்கிறீங்க. அப்புறம் நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் நீ கிரியை இல்லாத விசுவாசம்.
அதாவது ஒரு உயிர் சத்து இல்லாத ஒரு விதை, செத்த விதை எப்படி முளைக்கும்? ஒரு விதை வந்து கற்காயாக இருக்குது, அதுக்குள்ள உயிர் சத்தே இல்லை, அதை போய் போட்டிங்கன்னா எப்படி முளைக்கும்? மணிதானே முளைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், செத்த விசுவாசம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஒரு சிலர் சபையிலே மூப்பரெல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. ஏன்? பைபிள் எழுதியிருக்கு, மூப்பராக இருக்கா அவங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஏன் ரட்சிக்கப்படல? அவருடைய கிரியை அவங்க தானே பார்க்குறாங்க, மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து அவருடைய வாயில் வந்து இது வேத வசனங்கள் இருக்குது, நல்லா பிரசங்கிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஓடி ஆடி சபையில் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் அவர் மூப்பர்னு சொன்னாங்கனாக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, மனைவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லணும், இவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. இவர் சபைக்கு போன பின்னாடி, இவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பின்னாடி, ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி, இவர் விசுவாசி ஆன பின்னாடி இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. இவர் பணத்தை பார்க்கக்கூடிய விதம், பணத்தை கையாளக்கூடிய விதம், அவருடைய பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடிய விதம், அவருடைய வாயின் வார்த்தையில் உண்மை இருக்குது. அவர் ஏமாத்துறதில்லை, பொய் சொல்கிறதில்ல. அவர் ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி பழக்கத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஐ see a change in my father's லைஃப். அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில், என் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க பணத்துக்காக பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படி பார்த்தாங்கன்னா முதல்ல எதிர்ப்பு இருக்கும், அப்புறம் கீழ்ப்பிடுவாங்க. இவர் வந்து இவருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. ஏசு ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு. இப்போ நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காணணும், காண முடியல, அப்புறம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருந்தால், கிரியையோடு கூடிய விசுவாசமாக இருந்தால். அங்கே ஆண்டவர் சொன்னார், அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். கனினா என்ன? உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்ப, நீ பண ஆசையை ஜெயித்தவனாக இருப்ப, பாவத்தை நீ ஜெயித்தவனாக இருப்ப. யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட் சின், பாவத்தை குறித்து உன்னுடைய மனோபாவம் வந்து இப்பொழுது தேவனுக்கு பயந்து நடுங்கிறவனாக இருப்பா. ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, என் கண் இப்படி போகுதே. ஆண்டவர் சொன்னார், உன் கண் இடல் உண்டாங்களா அது பிடுங்கி எறிந்து போடும். எதுக்கா அப்படி சொன்னார்? கண்ணை எல்லாரும் தோண்டி எடுத்துடணும்னா இல்லை, டு ஷோ த சீரியஸ்னஸ் ஆஃப் சின். அந்த பாலி இச்சையினால் நீ நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அது சீரியஸான பாவம். எனவே நீ வந்து உன் கண்ணு வந்து தோண்டி எடுத்தாலும் பரவாயில்லப்பா, செய் அல்லது செத்து முடிங்கிறாங்களா, அது மாதிரி இட் இஸ் ஹவு சீரியஸ் த சின் இஸ். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த பாவத்தை செஞ்சால், நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியலாம், நீ சாகவே சாவாயினார், ஆத்மா செத்து போயிடும். சரீரம் வேணால் 900 வருஷம் வாழலாம், ஆனால் ஆத்மா அன்றைக்கே செத்து போச்சு, தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியல, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார் ஆதாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதபடி செஞ்சால் தான் சாத்தான் செஞ்ச வேலை. தேவன் சொன்னார் சாகவே சாவாயின்னு, அவன் வந்து அப்படியே சொன்னான், நீ சாகவே சாவது இல்லைன்னு சொன்னான். இன்றைக்கி அநேகருடைய மனசாட்சியில் இப்படி தான், பொய் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கு பைபிள். அப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்லுவோம் அவங்களுக்குல. நீங்கள் வந்து அப்படியே அது ஒரு இப்போ பெரிய அசரீரி மாதிரி நினச்சிக்கிடுவீங்க, அப்படிலாம் வாழ முடியுமா, அதில் என்ன இருக்குது, அதில் பாவம், இதெல்லாம் வந்து லேசான பாவம், அற்பமான பாவம். நோனோ, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 எழுதியிருக்கு, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நாம் என்ன செய்கிறோம்? பொய் சொல்கிறதுக்கு நடுங்கிறது இல்லை, வேசித்தன பார்வைக்கு நடுங்கிறது இல்லை, ஆபாச படம் பார்க்குறதுல நடுங்கிறது இல்லை, ஆண்கள் பெண்களையோ பெண்கள் ஆண்களையோ இச்சிக்கும் போது நடுங்கிறது இல்லை. ஏன்னா சாத்தான் நமக்குள்ளே சொல்லிட்டான், இதெல்லாம் அப்படிலாம் வாழ முடியுமா, யார் பார்க்குறா, ஒன்றும் கவலை இல்லை, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்க, யாருக்கும் தெரியாது, அப்புறம் வேணா நீ மன்னிப்பு கேட்டுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்கம்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்கு ஒரு ஆசிட் சுரக்கும், ஒரு அமிலம். நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அது டைல்யூட் ஆகிடும், அதனுடைய வீரியம் குறைந்து போய்விடும். ஒரு மாத்திரையினுடைய பவர் வந்து குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு உரியதான பலனை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நாம் வந்து அந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸை தணிக்கும்படிக்கு நாம் அதை வந்து சீரியஸாக எடுத்து, பொய் சொல்கிறதே சீரியஸாக எடுக்காத, கண்கள்னால இச்சையாக பார்க்குறத சீரியஸாக எடுக்காத, சினிமா பார்க்குறது சீரியஸாக எடுக்காத, சினிமா பாட்டு கேட்குறது சீரியஸாக எடுக்காத. இப்படியெல்லாம் சாத்தான் உங்களுக்குள்ள பாவத்தை குறித்ததான சீரியஸ்னஸ் அதை தனித்து போடும்படி, அந்த அந்த ஆவியில் அனல் இல்லாதபடிக்கு குளிராய் போகும்படிக்கு செய்து விடுவாங்க. அப்புறம் பெண்களை பார்த்தா ஹீன்னு சிரிச்சுக்கிட்டு, அந்த கோயிலை பார்த்தா அவர் கும்பிடு போட்டுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு, எத்தனை பேர் வேஷம் போடுறாங்க தெரியுமா? சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு மேரேஜுக்கு ப்ரொஃபைல் கேட்டோம்னா சரி இப்படி போட்டிருப்பாங்க, அல்லது மேலே துப்பட்டாவே இருக்காது. என்ன கேட்டால் இதுதான் வந்து மாடஸ்டி ட்ரெஸ்ஸா? இஸ் இட் ட்ரெஸ் இன் மாடஸ்டி?
அதாவது கற்பொழுக்கத்தோடு கூட ஒரு பரிசுத்த வாட்டிகளுக்கு ஏற்ற விதமாக ட்ரெஸ் பண்ணுங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இங்கே 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 கட் பண்ணிட்டு வருது ட்ரெஸ் போடுறது. என்ன தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம். ரோமர் 12 எழுதியிருக்கு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காதீங்க. உலகத்தில் உள்ளவங்க வந்து பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. பாவம் செய்ய வாழ முடியும்னு அவங்க நம்பவே மாட்டாங்க, சிரிப்பாங்க. அதெல்லாம் என்னையா வாழ்க்கை, நீ என்ன சன்னியாசியாம்பாங்க. பாருங்கள், ரோமர் 12:2 எழுதியிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்கள் கீழே, and do not be conformed to the world but be transformed by the renewing of your mind. அப்போ நீ ஆரம்பத்தில் இந்த வெளிச்சத்தை பெற்ற நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை கிட்டி சேர சத்தியத்தை அறிய நீ ஆவியில் வளர பாவத்தை குறித்ததான சீரியஸ்னஸ் இப்போ அதிகமாகணும். ஒரு காலத்தில் பவுல் சொன்னார், நான் பாவினே. பின்னாடி அவர் சொல்கிறாரு, நான் பாவிகளுக்குள்ள பிரதான பாவிங்கிறார். இப்போ என்ன ரொம்ப பாவம் செஞ்சுட்டாரா? இல்லை. the way in which he is seeing the sin, his attitude towards sin, அவர் பாவத்தை குறித்ததான அவருடைய மன அபிப்பிராயம் இப்பொழுது ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அப்போ வந்து பாவம்னு லேசாக சொன்னவர் இப்போ அது பெரிய பாவங்கிறார். பாலிய இச்சையில் ஒருவேளை நீங்கள் கண்களின் இச்சையில் விழுந்துக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் லேசான பாவம்னு நினச்சிருப்பீங்க. சினிமாவில் ஆபாச காட்சியை பார்க்குறது அல்லது செல்ஃபோனில் ஆபாச காட்சியை பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் அது சீரியஸான பாவமாக தெரியாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வளர தேவனை நெருங்கி கிட்டி சேர அது பெரிய பாவமாக தெரியும். ஐயோ, விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென எடுப்பது போல் இருக்கும். அதாவது நெருப்பை தொட்டிட்டிங்கன்னா மெல்ல எடுப்போம், நெருப்பை தொட்டிட்டேன்னு என்ன செய்வோம், டக்குன்னு எடுப்போம். ஏன்? அது சுடுது. அதே மாதிரி தான் உங்கள் கண் வந்து ஏதோ ஒரு காட்சியை பார்த்துருச்சு, ஒரு ஆபாச காட்சியை பார்த்துருச்சு, ஒரு தவறான காரியத்தை வந்து காரியத்தினால உங்கள் கண் ஈர்க்கப்படுது, டக்குன்னு இழுத்துக்கிற. ஐயோ ஆண்டவரே என்னை ரட்சிங்க, நீங்கள் பார்க்குறீங்களே. அதுதான் பயந்து நடுங்கிறவங்க. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து விட்டார், ஆதலால் தேவன் அவர்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகத்தினார். எபிரேயர் 1:9 எழுதியிருக்கு. யார்? தேவன். அவர் நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார், பாவத்தை வெறுத்தார். அருமையானவர்களே, நம்மளை ஏமாற்றிக்கிற வேண்டாம். அருமையானவர்களே, இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் அநேகம் பேர் வந்து உலக பிரகாரமாக தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, வசதி, எதிர்காலம் இதை குறித்து கவலைப்படுற அளவுக்கு அவருடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்படவே இல்லை. ஒரு சகோதரன் இப்படி தான், அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அவர் சபையில் மூப்பராக இருக்கிறாரு. அவங்க வந்து சபைக்கு வர்றதே இல்லை. எப்போது மூப்பராகிட்டார், இப்போ பிள்ளைகள் எல்லாம் பெருசாகிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து இப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா, அவங்களை சபைக்காவது போக சொல்லுங்கள். அவங்க ரட்சிக்கப்படுறது நம்ம கையில் இல்லை, ஆனால் சபைக்கு போப்பா, பைபிள் படிப்பா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பிரதர் கேட்க மாட்டேங்கிற மாதிரி. நான் சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு உதவ மாட்டேன்னு சொல்லுங்கள். அவர் போய் வேலை செய்கிறாரு, உதவி செய்கிறாரு, அவர் காசு கேட்டால் கொடுக்குறாரு. கொடுக்காதீங்க. ஒரு நல்ல தகப்பன் அந்த குமாரன் வந்து என் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போய் பண்ணிதிங்கிற தவிடு கூட தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவருக்கு என்ன தெரியாதா? அவர்கிட்ட நிறைய திரளானதாக இருக்குது. அவரோட மகன் பண்ணிதிங்கிற தவிடு கூட தெரியாமல் அலையிருக்கான். அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அவனுக்கு ஒரு வேளை ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், எப்போ என் மகன் வருவான். நான் தேடி போகவே இல்லை. ஏன் தேடி போகல? அவர் நல்ல தகப்பன். அவர் தேடி போயிருந்தா அல்லது கொஞ்சம் காசு பணம் அனுப்பி வச்சுருந்தா அவன் பண்ணி மேய்க்கிற வேலையில் திருப்தியாக இருந்திருப்பான். அவன் ஒன்றுமே கொடுக்கல, லெட் ஹிம் சஃபர்னு விட்டார். அவன் தான் நல்ல தகப்பன். நிலைமை என்ன ஆயிடுச்சு? மனம் திரும்பி வந்துட்டார். அந்த சுயத்துக்கு மறிக்கணும்னு எழுதியிருக்கே, அந்த நாயெல்லாம் அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா கிராமத்தில் அடித்து தூக்கி விட்ருவாங்க. ஆளுகளை கடிச்சிச்சுன்னா அது பார்த்திங்கன்னா அந்த கால் வெட்டும். அந்த நகம் லேசாக தரையில் பட்டால் கூட சாகாதுங்க. அந்த தூக்கில் தொங்குறவங்களுக்கு லேசாக அப்படி இது பண்ணால் கூட அந்த பாடி சப்போர்ட் ஆகும், சாக மாட்டாங்க. அதனால் அழகாக தூக்குவாங்க அந்த நாயை. நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். ஏன்னா அந்த உயிர் போகிறதுக்கு முழுவதுமாக விட்டுறணும். அதே மாதிரி தான் அந்த சுயம் சாகணும்னா தன்னுடைய கௌரவம், எப்படி அப்பாட்ட போவேன், பட்டினி அடைஞ்சுன்னா தன்னை போல் என்ன பண்ணிடுவான், ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குதே, நீ விடுங்க அது சாப்பிட்றோம் தன்னை போல். அந்த பிள்ளைகள் வந்து தாங்களாகவே உன்னை செய்கிறதுக்கு விடுறாதனால when he is left with no other alternative, you come to God. அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, எனக்கு சுகம் கிடைக்க வழியே இல்லை. அவன் தேவன்கிட்ட வந்துடுவான், ஆண்டவரே எனக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு விடுறதே இல்லை. அந்த கொஞ்சம் இது பண்ணோன்னா அடே அப்பா என் பிள்ளை செத்து போயிடும். ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு சாப்பிடாட்டேன்னு செத்தா போயிடும். சாகாது, அது கிடக்கட்டும், பண்ணிதிங்கிற தவிட சாப்பிடட்டும், அதுவாக உணவு அடைஞ்சு மனம் திரும்பி வரட்டும். அதற்கு நம்ம வெயிட் பண்ணுறது இல்லையே, பிள்ளைகளை நம்மளே கெடுத்துடுறோம். இன்றைக்கி நல்லவங்கன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கெடுதல் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு, டு ஸ்பேர் த ராட் இஸ் டு ஸ்பாயில் த சைல்ட். தன் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை
பகைக்கிறான். பிரம்பு கையாடினா ஐயோ என் பிள்ளைக்கு வலிச்சிருமே நினச்சின்னு உன் பிள்ளை ஒரு காலம் திருந்தாது. நான் சொன்னேன் இந்த சகோதரர்கிட்ட, இன்னும் 100 வருஷம் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த பிள்ளை திருந்த போகிறதில்ல. உங்களுக்கு பின்னாடி அந்த பிள்ளை என்ன செய்யும்? பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் வந்து ஐயோ எனக்கு காசு வேணும்னா நீங்கள் உடனே கொடுத்துட்றீங்க. சம்பாதிக்கிற பணத்தை சிக்கனமாக செலவழிக்க தெரியல, அது ஆடம்பரமாக செலவழிக்கிறது, கடன் படுறது. அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அப்பா இறந்துட்டாருன்னா அப்புறம் ஆடம்பரமாக செலவழிப்பார், கடன் படுவார், நாள் வாங்குவார் எல்லாட்டையும், இல்லாட்டி பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி போடுவான். அதானே நடக்கும். அப்போ அந்த பிள்ளை கெடுறதுக்கு யார் காரணம்? ஒருத்தன் வந்து திருட்டில் மாட்டி கொண்டு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்த தாய் வந்து கடைசி நேரத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை நடக்கிறவளுக்கு பெரிய குற்றத்துக்கு போயிட்டான். அந்த அம்மா கடைசியாக போய் பார்க்க போனாங்களாம்மா. நான் சொன்னேன் என்னை பார்க்க வராத, நீ போயிரு வெளியில் அப்படின்னு. ஏன்னு கேட்டால், சரி நான் அப்போவே சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது என்னை கண்டிச்சிருந்தா நான் இப்போ இந்த நிலைமைக்கு போயிருப்பேனா? நான் கெட்டு போனது காரணம் யார்? நீ தான். இன்றைக்கி நீ என்ன வந்து அழுகிற போன்னு சொன்னானா? கர்த்தர் நம் கண்களை திறந்தல் வராங்க. ஆமென்.